தமிழகத்தில் தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில், விளாத்திக்குளம் அருகே நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயி தம்பதியின் 17 வயது மகள் அங்குள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த மார்ச் 10ஆம் தேதி மாலை சுமார் 6 மணி அளவில் இயற்கை உபயோகத்திற்காக கழிப்பறைக்கு மாணவி வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. மகளை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் பெற்றோர் கவலையுடன் காவல்துறையை அணுகினார். முதலில் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றபோது மாணவி என்பதால் விளாத்திக்குளம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தினர். அதன்படி மறுநாள் காலையில் மாணவி புகார் அளித்தனர். அதன் பிறகு போலீசார் மாணவியை தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை வேடநத்தம் ஃபாரஸ்ட் ஏரியா காட்டுப்பகுதியில் மாணவியின் மற்றும் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவியின் முகம் கடுமையாக சிதைத்தபடி கூறப்படும். அந்த இடத்துக்கு வந்த பொதுமக்கள் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு நீதி கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குளத்தூர் ரோடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்த மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று குடும்பத்தினரை ஆறுதல் கூறினர். மேலும் மாவட்டம் எஸ்.பி. மதன் தலைமையில் போலீசார் போராட்டக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். மாணவியின் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தின் முழு உண்மை பிரேத பரிசோதனைக்கு அறிக்கை வெளியான பின்னரே தெளிவாக தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது உங்கள் டிகோட் நியூஸ் தமிழ். மறக்காம நம்ம